தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பணி நிரந்தரம் கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுகட்டாக கைது. வாகனங்களில் வலுக்கட்டாயமாக ஏற்றியதால் பெரும் பரபரப்பு. கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வாகனத்தில் ஏற மறுத்தும் காவல்துறையினருடன் தூய்மை பணியாளர்கள் கடும் வாக்குவாதம். சில பெண்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் பரபரப்பான சூழல். மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாத முதலமைச்சர் தங்களுக்கு தேவையில்லை, ராஜினாமா செய்யுங்கள். நள்ளிரவில் கைது செய்வதற்கு தாங்கள் என்ன தீவிரவாதிகளா என தூய்மை பணியாளர்கள் ஆவேசம். முதல்வராக இருக்கணும், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லுங்க. மக்களோட கோரிக்கை கேட்காத முதல்வர் என்ன ஒரு முதல்வர்? 13 நாள் நாங்க இங்க இருந்தோம், எங்களோட கோரிக்கை கேட்காத முதல்வர். அவரு முதல்வரே கிடையாது. ஓட்ட பிச்சையா போட்டு அவரை முதல்வர் ஆக்கணும். ஓட்ட பிச்சையா போட்டாங்க. ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்ததை கண்டித்தும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கம். தூய்மை பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்றிய திமுக அரசு. திருப்பத்தூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தூய்மை பணியாளருடைய கோரிக்கை ஏற்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்துவிட்டு இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களாக சென்னை மாநகராட்சிக்கு முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பணியை நிரந்தரப்படுத்துவோம் என பொய்யான வாக்குறுதி கொடுத்து தூய்மை பணியாளர்களை ஏமாற்றிவிட்டது திமுக அரசு. பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாகவும் அன்புமணி ஆவேசம். உங்க தொகுதியில போய் கேளுங்க, துப்புரவு பணியாளர்கள் பாவம், அவங்க 20 ஆண்டு காலமாக உங்களுடைய குப்பையெல்லாம் சுத்தப்படுத்திய அவங்களுக்கு செய்த துரோகங்கள் என்ன? எவ்வளவு துரோகம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. நீங்க யாருடன் ஸ்டாலின் இருக்கிறார் இன்னைக்கு? உங்க சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதற்கு தவிக தலைவர் விஜய் கடும் கண்டனம். மனசாட்சி உள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக வேதனை. குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அழைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் என்ன தேச விரோதிகளா என விஜய் கேள்வி. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் என காட்டம். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் வெளியானது ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம். ரசிகர்களின் கொண்டாட்டத்தால் திருவிழா கோலமான திரையரங்குகள்.
கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெளியானது ரஜினியின் கூலி திரைப்படம். ஆட்டம் பாட்டம் என பண்டிகை நாள் போல் கொண்டாடி வரும் ரசிகர்கள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் 2 மடங்கு உயர்வு. சென்னையில் இருந்து மதுரை செல்ல 4000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் வேதனை. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து மதுரை, தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் விமானங்களின் சேவை கட்டணம் பன்மடங்கு உயர்வு. தொடர் விடுமுறை காரணமாக ராக்கெட் வேகத்தில் செல்லும் விமான கட்டணத்தை கண்டு பயணிகள் திகைப்பு. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே 5 நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்கம். இன்று முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை பூந்தமல்லி அருகே பராமரிப்பாளரை கடித்து குதறிய வளர்ப்பு நாய். மூக்கின் ஒரு பகுதியை கடித்து எடுத்ததால் மருத்துவமனையில் அனுமதி. தென்காசி மாவட்டம் கீழவந்தபாறை வனப்பகுதியில் குடியேறி கிராம மக்கள் போராட்டம். குடிமனை பட்டா கேட்டு பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். 17 வருஷ கோரிக்கை வீடில்லாத மக்களின் 17 வருஷ கோரிக்கை வெல்லட்டும் 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 வெல்லட்டும். கப்பல் கட்டும் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டம். முத்தையாபுரம் பகுதியில் கடைகள் அடைத்து போராட்டத்திற்கு ஆதரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆவடி திருவிழா கொடிப்பட்டம் கொண்டு செல்வதில் இரு தரப்பினர் இடையே கடும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தள்ளுமுள்ளை ஏற்பட்டதால் பரபரப்பு. ராமநாதபுரம் அருகே வாரிசு சான்று பெற 4000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 2 அதிரடி கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக கைது செய்தது அமலாக்கத்துறை. மதுரை வேலூரில் பிரசித்தி பெற்ற நாகம்மாள் கோவில் ஆடி திருவிழா கோலாகலம். 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முளைப்பாரி ஊர்வலத்தில் பங்கேற்று நேர்த்திக்கடன். பெரிய பள்ளி சார் ஒரு மலையாள போன எவ்வளவு பேர் பக்தியாக நீங்க வந்து கத்திக்கிட்டு போறதுக்கு. தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு ஓராண்டுக்கு 3000 ரூபாய் பாஸ் முறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. ஓராண்டுக்கு 200 முறை சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வகையில் புதிய திட்டம். டெல்லியில் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழக்கு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அமர்வில் இன்று விசாரணை.
செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் அவை கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல். 50 விழுக்காடு அதீத வரி விதித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பையும் நேரில் சந்தித்து பேசுவார் என எதிர்பார்ப்பு. வரும் 18ஆம் தேதி இந்தியா வருகிறார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு. $140 கோடி இந்தியர்களும் சிறுநீர் கழிக்கும் வகையில் ஒரு அணையை கட்டி அதை திறந்தாலே பாகிஸ்தானில் சுனாமி ஏற்படும். சிந்து நதியில் இந்தியா அணை கட்டினால் தகர்ப்போம் என்ற பாகிஸ்தானின் பேச்சுக்கு பாஜகவின் மிதுன் சக்கரவர்த்தி காட்டம். தெருநாய்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம். விலங்கு நல ஆர்வலர்கள் தொடர்ந்த புதிய வழக்கு இன்று விசாரணை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ரயில் நிலையங்களில் பயணிகளின் உடைமை உள்ளிட்டவைகளை மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை. தெற்கு ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க உத்தரவு பிறப்பிப்பு. அஞ்சல் தொடர்புகள், ரயில்வே உத்தரவுகள் உள்ளிட்டவற்றை ஹிந்தியில் வெளியிட நிர்வாகம் உத்தரவு. இமாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பு காரணமாக மாயத் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. 3 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 325 சாலைகள் மூடல். தெலங்கானாவில் கனமழை காரணமாக மணமகனுக்கு வந்த எதிர்பாராத இடையூறு. வெள்ளம் பெருக்கெடுத்து பாதைகள் மூழ்கியதால் மணமகனை தூக்கிக் கொண்டு பாதையை கடந்த உறவினர்கள். உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த புதின் சம்மதிக்கவில்லை என்றால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ட்ரம்ப், புதின் நாளை சந்திக்க உள்ள நிலையில் தாக்குதலில் உக்ரைன் தீவிரம். ரஷ்யா பரபரப்பு குற்றச்சாட்டு. காசாவில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் மக்கள் படும் துயரம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. மின்சாரம் மற்றும் நிரந்தர குடியிருப்புகள் இல்லாமல் கூடாரங்களில் தங்கியிருப்பதால் தவிப்பு. ஒருநாள் பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் ரோஹித் சர்மா 2வது இடத்திற்கு முன்னேற்றம். சுப்மன் கில் முதல் இடத்திலும் விராட் கோலி 4வது இடத்திலும் நீட்டிப்பு. அடுத்த சீசன் தொடர்பாக தங்கள் அணியை கட்டமைக்கும் பணிகளை தொடங்கிய IPL அணிகள். சஞ்சு சாம்சனை ட்ரேடிங் முறையில் வாங்கும் தீவிரம் காட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி.